இதில் எண்ணெய் போட்டு பட்டை லவங்கு ஏலக்காய் எண்ணெய் சூடானதும் போட்டுக்கணும். அப்புறம் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெங்காயம், நல்லா 3/4 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கும். அரிசி ஊற போட்டு வச்சுக்கணும். ஒரு அரை வாரம் முன்னாடி பாருங்கள். வெங்காயம் இந்த கலருக்கு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வாசனை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். நல்லா போனோன்னா அதுலேயே உங்களுக்கு பிரியாணி வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் கறி போட்டு கறியும் நல்லா அந்த ஸ்மெல் கவுச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா கறி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு நல்லா அதுக்கப்புறம் தயிர் போட்டு அதுவும் நல்லா வதக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவும் தண்ணி அரிசி போடுறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன். எலுமிச்சப்பழம் 1 போடுங்க போதும். 1 கிலோ பெருசாக இருக்கிறதுனால நான் 1 போட்டேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கலாம். லைக் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தண்ணி கொதி வந்துடுச்சு. அரிசி போட்டுடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க அரிசியில். ஏன்னா இதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பிரியாணியில். அரிசியில் சாப்பாடு வடிச்சிடுங்க. பாருங்க எப்படி இதாகும். உங்களுக்கு இந்த குருமா மாதிரி நல்லா வந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பாடு. அரிசி போட்டுருங்க. அரிசி கொஞ்சம் ரொம்ப வெந்த மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் இதாக இருக்கணும். ஏன்னா நம்ம தம் போடும்போது அந்த இதுலேயே உங்களுக்கு வெந்துடும். கொஞ்சம் கலர் போடுங்க. கேசரி கலர் போட்டு தம் ஒரு ஈர துணி வச்சு அதை கொஞ்சம் மேலே போட்டு துணி நனைச்சி தம் விட்டுடணும். அவ்வளோதான். இந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா,
அது மேலே வச்சிங்கன்னா அந்த சூடுக்கு நல்லாயிருக்கும். தம் ஆயிடுச்சு. இப்போ கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா ரெடி, பிரியாணி ரெடி. வாசம் அப்படியே தூக்குது. பாருங்க, சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பேசுனது எங்கள் ஒய்ஃபு. இது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் பாருங்கள். என்ன இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியாணி ரெடி ஆகிப்போச்சு. சுட சுட சாப்பிடுங்க நல்லா தெம்பா.